அவர் ஒண்ணுமே இல்லைங்க. அவர் இன்னைக்கு வந்திருக்காருல்ல. அதான் அவர் சொல்றேன். நேரம் விரயம் விஜய் பண்றீங்க. உதிரிங்க. உதிரிக்கு எதுக்கு இவ்வளவு நேரம்? விஜய் உதிரி தான், ஒண்ணுமே இல்லதான், மண்ணு தான். அப்ப இதை விட்டுருங்க, தாவேக்கா விட்டுருங்க, திமுக பத்தி கேளுங்க, நான் அதை பேசுவோம். நீங்க போற திசையெல்லாம் விஜய் பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த பேட்டி ஆரம்பிச்சு 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷமா நீங்க வந்து நான் தாவேக்கா முதல் கேள்வியே என்ன கேட்டேன் உங்ககிட்ட? நான் அதுக்கு பதில் சொல்லிட்டேன். அப்புறம் நீங்க தாவேக்கா உங்களுக்கு முழு நேர வேலையே இப்ப விஜய் தானான்னு கேக்குறேன். நான் என்ன சொல்றேன், அது அதாவது போதுமான பதில் சொல்லியாச்சு. வச்சுக்கோமா, தாவேக்காவுக்கு போதுமான பதில் சொல்லியாச்சு. திமுக பத்தி பேசலாமா, இல்ல அதிமுக பத்தி பேசலாமா, பாஜக பத்தி பேசலாமா? நாளைக்கு இருந்து நீங்க அதை நோக்கி ஓடுங்க, அதை நோக்கி பேசுங்க. இப்ப உங்க கேக்குறீங்க, எதிரியே மறந்துட்டீங்களே நீங்க. யார் மறந்தா? உங்க எதிரி யாரு இன்னைக்கு? என்ன மறந்துன்னு சொல்லுங்களேன், என்ன மறந்தோம்? ஏங்க ஃபுல் டைம் நீங்க வந்து விஜய் அட்டாக் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கீங்க. ஊடகங்களை பொறுத்த வரைக்கும், மீடியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நாங்க திமுக 15 ஆண்டா எதுக்குறோம், அதிமுக 15 ஆண்டா எதுக்குறோம், காங்கிரஸ் 15 ஆண்டா எதுக்குறோம், பாஜக 15 ஆண்டா எதுக்குறோம். அது ஊடகங்களுக்கு இந்த சுவாரஸ்யம் இல்லை. ஆனா விஜய் இன்னைக்கு வந்து எங்காவது விமர்சிச்சா அது பெரிய செய்தி. ஏன்னா அந்த பேட்டி ஆரம்பிச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சு, 10-15 நிமிஷம் ஆச்சு. இந்த பேட்டியில நீ திமுக குறித்து ஒரு கேள்வி வரல. நான் நிச்சயம் கேட்பேங்க, கேட்போம். நீங்க அப்ப என்ன நீங்க பண்ணணும்? பேசலையே. ஒரு நிமிஷம் நீங்க பேசலையே. கேள்விக்கு ஒரு நிமிஷம். அரசியல் போர் திமுகவுக்கு எதிரா நீங்க என்னைக்கு எப்ப கடைசியா எப்ப அரசியல் போர்? உங்க அரசியல் போர் கடைசியா திமுகவுக்கு எதிரா இன்னைக்கு. வரேன். ஆனா விஜய் தான் உங்களுக்கு அரசியல் போரா? நான் சொல்றேனே இருங்களேன். இப்ப நீ தாவேக்கா பத்தி கேட்கறப்ப திமுக பத்தி பதில் சொல்ல முடியாது. நீங்க வந்து நான் என்ன சொல்றேன், தாவேக்கா ஒரு ஒண்ணும் இல்ல, அது மண்ணுங்கிற. அங்க வந்து கூட்டம் இல்ல, அது கும்பல், அதுவும் கும்பல் மனப்பான்மை கொண்ட லும்பன்ங்க. அதோட முடிஞ்சு போச்சு. திமுக பக்கம் போயிடலாமா? கும்பல் எல்லாம் வேணாங்க. உங்களுக்கு அவ்வளவு கூட்டம் கூடுமா? இங்க வந்து நான் இன்னும் சொல்றேன், எந்த நடிகை வந்தாலும் கூட்டம் கூடும், நடிகர் வந்தாலும் கூட்டம் கூடும். எங்களுக்கு வர்றது படை, பரிவாரம், தொண்டர் படை, எல்லாம் அரசியல்படுத்தப்பட்ட பெருங்கூட்டம். எல்லார்கிட்டையும் ஒரு கனவு உண்டு, கொள்கை உண்டு, கோட்பாடு உண்டு, ஒரு தொலைநோக்கு பார்வை உண்டு. அவன் மண்ணுக்காக மக்களுக்காக நிற்பான். அவன் வந்து அவ்வளவு ஒழுங்கோடு, கட்டுக்கோப்போடு, நேர்த்தியோடு நிற்பான். அங்கிருந்து கூட்டம் அது கூட்டம் அது. நாளைக்கு அரசியல் படுத்த வேண்டிய அரசியல் படுத்தினா அவன் தாவேக்கால் இருக்க மாட்டான். அரசியல் இப்ப தெரிஞ்சவன் ஏன் அங்க இருக்க போறேன்? அங்க என்ன வேலை? நீங்க ஊடகங்கள் வந்து விஜய் வந்து இங்கேருந்து அங்க போறாரா, அங்கேருந்து அந்த பயணம் பண்ற வேலையை போறா அப்படி காட்டுறது, பின்னாடி வந்து தமிழங்கொடி பறக்குது, பாட்டை போடுறது. இதை விட்டுட்டு எல்லா கட்சிகளுக்கும் என்ன பிரதித்துவம் வழங்குறீங்களோ ஊடகங்கள்ல அதே பிரதித்துவத்தை கொடுங்க. விஜய் வந்து காணாம உண்ணலாம் போயிடுவார். ஊடகங்கள் கொடுக்கக்கூடிய ஊதி பெரிதாக்கக்கூடிய இந்த பிம்பத்தெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காரு. என்ன கோட்பாடு, என்ன கொள்கை இருக்குது? சீமான் பேசுற அத்தனையும் ஒளிபரப்புறங்க. நீங்க பேசுறது அத்தனையும் போதா இல்லையா? அத்தனையும் ஒளிபரப்புறீங்களா? ஆமா பண்றோம். அத்தனை கூட்டமும் அரியலூர் கூட்டம் கிடைச்சி, அரியலூர் கூட்டம் நடந்துச்சு. டிஎன்பிஎஸ்சியில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கான கூட்டம். எந்த ஊடகத்தில் ஒளிபரப்பு பண்ணாங்க, எந்த ஊடகத்தில் அது குறித்தான வாத பிரதிவாதங்கள் நிகழ்ச்சின்னு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். உடனே டீப் சைலன்ஸ் போயிடுவீங்க, ஆழ்ந்த அமைதிக்கு போயிடுவீங்க. ஏன்னா நடக்கலை.